வந்தே பாரத் உள்ளிட்ட இந்திய ரயில் சேவைகளுக்கு உணவு விநியோகம் செய்யும் கடவந்த்ரா கேட்டரிங் சர்வீஸ் தற்போது கெட்டுப்போன உணவை பயணிகளுக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளிக்க செய்தியாளர் காவ்யா இணைப்பில் உள்ளார். வணக்கம் காவ்யா, தற்போது வந்தே பாரத் பயணிகளுக்கு கெட்டுப்போன உணவு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உங்கள் விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. வந்தே பாரத் உள்ளிட்ட இந்திய ரயில் சேவைகளுக்கு உணவு வழங்கும் ஒரு கேட்டரிங் சென்டரில் தற்போது கெட்டுப்போன உணவானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள கடவந்த்ரா என்ற இடத்தில் செயல்பட்டு வரும் கேட்டரிங் மையத்தில் தொடர்ந்து இந்த கெட்டுப்போன உணவானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு கெட்டுப்போன இறைச்சி மற்றும் கெட்டுப்போன முட்டை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் தொடர்ந்து இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறியும் தொடர்ந்து அந்த கேட்டரிங் சென்டர் மையத்தின் அருகே இருந்தவர்கள் அளித்த புகாரின் பேரில் தொடர்ந்து அங்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு கெட்டுப்போன உணவு இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 1 வருடத்திற்கும் கீழாகவே இந்த கேட்டரிங் சென்டர் ஆனது செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எர்ணாகுளத்தில் உள்ள கடவந்த்ராவில் செயல்பட்டு வரும் இந்த கேட்டரிங் சென்டர் மையமானது தொடர்ந்து வந்தே பாரத் உள்ளிட்ட இந்திய ரயில் சேவைகளுக்கு உணவளித்து வரும் வேலையை செய்து வருகிறது, உணவு விநியோகிக்கும் வேலையை செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த மையத்திற்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.